விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கந்துவட்டி கொடுமையில் சிக்கிய நபர் கைதான நிலையில் மன உளைச்சலில் அவரது மனைவி தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. காந்தலவாடி கிராமத்தைச் சேர்ந்த சத்யா ஜெயராமன் தம்பதியர் அதே கிராமத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவரிடம் சில ஆண்டுகளுக்கு முன் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். இதற்காக 3,15,000 ரூபாய் வட்டி கட்டியதாகவும் கடனாக பெற்ற 1 லட்சத்தையும் திருப்பி செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மேலும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் விடுவேன் என்று மிரட்டிய துரைசாமி காவல்துறையில் பணியாற்றும் உறவினர் மூலம் ஜெயராமனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார். இதனால் மனமுடைந்த சத்யா விஷம் குடித்தார். விடியாதிமுக ஆட்சியில் காவல்துறை ஆதரவுடன் கந்துவட்டி கொடுமை அரங்கேறுவது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவங்க மச்சா போலீஸு கோவிந்தா அவன் பேர், அங்கே போய் ஸ்டேஷனில் போய் சொல்லி கன்வெர்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்து எங்கள் புள்ளைய வந்து தூக்கின்னு போயிட்டாங்க. தூக்கின்னு போய் நாங்கள் போய் 10,000 கட்டிட்டு இட்டுட்டு வந்துட்டோம். புள்ளைய இட்டுன்னு வந்த பிறகு 2வது முக்கியானத்து அங்கே வர சொன்னாங்க. 1 லட்ச ரூபாய் எடுத்துன்னு வர சொன்னாங்க. அங்கே போனதுக்கு எங்கிட்ட இதான் இருக்குது, நாங்கள் 1 லட்ச ரூபாய் தரோம், மீதி அப்புறம் தரோன்னு சொன்னோம். இல்லை பூரா 2 லட்சம் வச்சாலும் வச்சு விட்டுட்டாங்க. உதகை மண்டல அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் இரவு நேர பணி வழங்கி வேதனையில் ஆழ்த்துவதால் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மன உளைச்சலில் உள்ளனர். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் கடந்த 4 வருடங்களாக அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு தோமுச நிர்வாகிகள் மற்றும் அரசு போக்குவரத்து அதிகாரிகள் நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. வேண்டும் என்றே நெடுந்தூரம் செல்லும் இரவு பேருந்துகளை மட்டும் இயக்க வற்புறுத்துவதாகவும் ஆளுங்கட்சி ஊழியர்களுக்கு வேண்டிய விடுமுறை அளிப்பதுடன் தங்களுக்கு விடுமுறை அளிப்பதில் பாரபட்சம் காட்டுவதாகவும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளை நசுக்கும் விடியா திமுக அரசின் ஜனநாயக விரோத போக்கு வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது.